ஓம் சாந்தி 28/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை, இப்போது நாடகத்தின் சக்கரம் முடிகின்றது. நீங்கள் இனிமையாகவும் அன்பானவரும் ஆகி புதிய உலகிற்கு வர வேண்டும். அங்கே அனைவரும் அன்பாக இனிமையாக இருப்பார்கள். இங்க இங்க எப்படி இருக்காங்க, இங்க உப்பு தண்ணீர் போன்று இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. எப்போ நாடகம் முடியுது, நம்ம எல்லாரும் திரும்ப சொர்க்கத்துக்கு போக போறோம். சொர்க்கத்துல எல்லாரும் இனிமையாக அன்பானவங்களா இருப்பாங்க. அதனால நம்மளும் அந்த மாதிரி மாறி போகணும். ஆனா இங்க எல்லாரும் உப்பு தண்ணீர் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. கேள்வி: நீங்கள் 3 கண்களுடைய குழந்தைகள், எந்த ஞானத்தை புரிந்து கொண்டு திரிகாலதரிசியாக ஆகிவிட்டீர்கள் சொல்றாரு. பதில்: உங்களுக்கு இப்போது முழு உலகிற்கான வரலாறு பூகோளத்தின் ஞானம் கிடைத்துவிட்டது. அதாவது சத்தியுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு பூகோளத்தை நீங்க அறிந்துள்ளீர்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கின்றது என்ற ஞானத்தின் 3வது கண் உங்களுக்கு கிடைச்சி விட்டதுன்றாரு. சம்ஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்கிறது. குழந்தைகளே, பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவராக இப்ப ஆகுங்கள் என தந்தை கூறுகின்றார். தன்னை தான் ஒரு அசரீரி ஆத்மா என புரிஞ்சு கொள்ளுங்கள் சொல்றாரு. நமக்கு என்ன ஞானம் கிடைச்சிடுதுன்னா, நம்ம சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம் கிடைச்சிடுச்சு. முக்காலத்தையும் உணர்ந்துட்டோம். சத்தியுகத்திலேருந்து கலியுகம் வரைக்கும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த வரலாறு பூகோளம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஆத்மா நடிக்க வந்தோம். மேல இருந்து ஒரு சரீரத்தை விட்டு விட்டு வேற வேற சரீரம் எடுத்து வந்திருக்கிறோன்ற அந்த ஞானத்தின் 3வது கண் நமக்கு கிடைச்சிருச்சு. அதில் எல்லா சம்ஸ்காரமும் ஆத்மாவில் தான் இருக்குது. அதனால பாபா சொல்றாரு, இப்போ எல்லா பேர் ரூபத்திலேருந்து விடுபட்டவரா ஆகுங்கன்ட்டு சொல்றாரு. தன்னை ஒரு ஆத்மா தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகணுன்றதை அதை புரிஞ்சுக்கங்கன்றாரு. அசரீரி ஆத்மா, நம்ம இந்த சரீரம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கங்கன்றாரு. பாடல்: ஏ மனிதனே பொறுமையாக இருன்ற பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. கல்பகல்பமாக குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது. மேலும் குழந்தைகளும் புரிந்துள்ளனர். இப்போது சீக்கிரமாக சத்தியுகம் வர வேண்டும். ஆக இந்த துக்கத்திலிருந்து விடுபடுவோம் என மனம் விரும்புது. அப்படிதானே இருக்குது. இப்போ பிகேஸ்கெல்லாம் அப்படிதான் இருக்குது. இப்போ சீக்கிரமா சொர்க்கம் வந்துட்டா நல்லா இருக்கும், அப்பதானே இந்த துக்கம்லாம் போகும்ட்டு மனம் விரும்புது. ஆனால் நாடகம் மிகவும் மெதுவாக நகர்ந்து செல்கிறதுன்றார் பாபா. நாடகம் பேன் மாதிரி போகுதுன்னு, பேன் மாதிரி ஊந்து போகுது. மீதி உள்ள காலம் மிகவும் குறைவுதான்றாரு. எனவே தந்தை பொறுமையாக இருக்க அறிவுறுத்துகின்றார். இப்போ இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு, ஏன் அவசரப்படுறீங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு. பெரிய மனிதர்களின் மூலமாகவும் உலகம் மாற வேண்டும் என்ற சப்தமும் கேட்கும் சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் போங்க, போய் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெரிய பெரிய மனுஷங்க கூட சொல்லுவாங்க, இந்த உலகம் மாறணும்னு சொல்லுவாங்க. போப் மற்றும் யாரெல்லாம் பெரிய மனிதர்களோ அவர்களெல்லாம் உலகம் மாறக்கூடியது என கூறுகின்றனர். நல்லதுன்றாரு. இல்லையெனில் பிறகு அமைதி எப்படி ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த நேரம் அனைவரும் உப்பு தண்ணீராக இருக்கிறாங்க. இப்போது நாம் இனிமையாக அன்பானவராக ஆகின்றோம் சொல்றாரு. அந்த பக்கத்தில் நாளுக்கு நாள் உப்பு தண்ணீராக ஆகிறாங்க. கலியுகத்துல ஒரு பக்கம் எல்லாரும் சண்டை சச்சரவு, உப்பு தண்ணீர் மாதிரி இருக்கிறாங்க. தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து விடுவார்கள்ன்றாரு. அதற்கான ஏற்பாடுகளும் இப்ப நடக்கின்றது. இந்த நாடக சக்கரம் இப்போது முடிகின்றதுன்றார். பழைய உலகம் முடிகின்றது, புதிய உலகம் படைக்கப்படுகின்றதுன்னு சொல்றார் பாபா. புதிய உலகம் பழையதாக ஆகணும்னு இருக்குது. அது மாதிரி பழைய உலகம் புதியதாக மீண்டும் ஏற்படும் சொல்றாரு. இதனை உலகத்தின் சக்கரம் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. மீண்டும் மீண்டும் இது சுழல்கிறது. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பழைய உலகம் புதியதாகும் என சொல்ல முடியாது. அவங்க சாஸ்திரத்துல சத்தியுகம் லட்சக்கணக்கான ஆண்டுகள்ன்றாங்க. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகுலாம் பழைய உலகம் புதுசாகும்ட்டு சொல்ல முடியாது. குழந்தைகள், இதனை நல்ல முறையில் புரிந்துள்ளீர்கள். பக்தி முற்றிலும் தனிப்பட்டதாகும். பக்தி வேற. ராவணனோடு பக்தியின் சம்பந்தம் இருக்கின்றது என்றாரு. ஞானத்தின் சம்பந்தம் ராமரோடு இருக்கின்றதுன்றார். அதாவது ராமராஜ்யத்துல ஞானம் அடைஞ்ச ஆத்மாக்கள் இருப்பாங்க. ராவண ராஜ்யத்துல பாபாவை தேடி தேடி அலையிறோம் இல்லையா, அது பக்தி. பக்தி ராவண ராஜ்யத்துல தான் இருக்கும். அதனால ராவண ராஜ்யத்துல பக்தி சம்பந்தப்பட்டிருக்கு. ஞானத்தின் சம்பந்தம் ராமரோட இருக்கிறது. இதனை நீங்கள் இப்போது புரிந்துள்ளீர்கள். பதித்த பாவனரே, வாருங்கள், புது உலகை உருவாக்குங்கள் என தந்தையை அழைக்கிறாங்க. புது உலகில் நிச்சயமாக சுகம்தான் இருக்குன்றாரு. இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டுமென சிறிய மற்றும் பெரிய குழந்தைகள் அனைவரும் புரிந்துள்ளீர்கள் சொல்றாரு. இந்த நாடகம் முடிகின்றது. நாம் மீண்டும் சத்தியோகத்திற்கு செல்வோம். பிறகு 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி திரும்ப இங்கேதான் வருவோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். சுயம் ஆத்மாவிற்கு தரிசன வைப்பா ஏற்படுகிறதுன்றார். அதாவது ஆத்மா அதையே பார்க்குது, அது எப்படியெல்லாம் சுத்தி வந்ததுன்ட்டு அதோட தரிசனம் அதுக்கே ஏற்படுது.
சிருஷ்டி சக்கரத்தின் அதாவது ஆத்மாவிற்கு ஞானத்தின் மூன்றாவது கண் இப்ப கிடைத்து விட்டது. இதைதான் திரிநேத்ரி என்று கூறப்படுகிறதுன்னு சொல்றார். திரிநேத்ரினா மூன்றாவது கண். இப்பதான் ஆத்மாவுக்கு மூன்றாவது கண் கிடைச்சிருச்சு. அதாவது நம்ம ஆத்மா நம்ம இத்தனை பிறவிகள் எடுத்து நம்ம கடந்து வந்திருக்கிறோம், இத்தனை யுகம் கடந்து வந்திருக்கோன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போது நீங்கள் திருநேத்திரியாக இருக்கின்றீர்கள்ன்றாரு. மற்ற அனைத்து மனிதர்களும் ஸ்தூலமான கண்கள் மட்டும்தான் இருக்குது, மூன்றாவது கண்ணு திறக்கல. அந்த அம்மனுக்கெல்லாம் நெத்தியில ஒரு கண்ணு காட்டுறாங்கல்ல, அந்த கண்ணு இன்னும் திறக்கல. மற்றவங்களுக்கு ஸ்தூலமான 2 கண்ணு மட்டும்தான் இருக்கு. ஞான கண் வேற யாருக்கும் இல்லை. இந்த ஞானம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மூன்றாவது கண் உருவாகிடுது. திரிநேத்திரி ஆவதன் மூலம் திரிகாலதரிசி ஆகிறீங்கன்றார். மூன்றாவது கண் வந்துருச்சுனாலே முக்காலமும் நீங்க உணர்ந்தவங்கள ஆயிடுறீங்க, திரிகாலதரிசி ஆகிறீங்க. ஏனென்றால் ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கின்றது அல்லவா. இப்ப என்ன நடக்க போகுது எல்லாமே நமக்கு தெரியும், ஆனா வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதான் சொல்றாரு, இப்ப மூன்றாவது கண் திறந்தாலே திரிகாலதரிசி ஆயிடுறீங்க. அதான் ஏன்னா நமக்கு ஞானம் கிடைச்சிருது அல்லவான்றாரு. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கின்றது. சம்ஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்குது, உடம்புல இல்லை. அது எல்லாம் இப்போ காலையில் ஏந்திருக்கிறது, சாப்பிட்றது, லேட்டாக ஏந்திருக்கிறது, தூங்குறது, அதை விரும்புறது, இதை விரும்புறது, எனக்கு இது பிடிக்கும் அதை பிடிக்கும்னு சொல்கிறது எல்லாம் இந்த சம்ஸ்காரம் வந்து ஆத்மாவில் தான் இருக்குதுன்றாரு. எல்லாமே ஆத்மாவில் தான், சரீரத்தில் கிடையாது. ஆத்மா தான் விரும்புது எல்லாத்தையுமே. ஆத்மா அழியாதது, பேர் ரூபத்திலேருந்து விடுபட்டவர் ஆகுங்கள் என தந்தை இப்போது சொல்கிறாரு. இப்போ ஆத்மா அழியாததை திரும்ப திரும்ப போய் வேற உடல் எடுத்து பிறந்து அதோடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றிக்குது. அது செஞ்ச பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் அனுபவிக்குது ஆத்மா தான். அதனால பாபா இப்போ வந்து இந்த பேர் ரூபத்திலேருந்து விடுபட்டவரை ஆகுங்க. இந்த உடல் தான் நான் நினச்சிக்கிறீங்க, எல்லாரையும் உடலாக பார்க்குறீங்க, அந்த பேரு ரூபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்றாரு. அதுலேருந்து விடுபட்டவராக ஆகுங்கள்ட்டு தந்தை சொல்கிறார். தன்னைத்தான் அசரீரி என புரிந்து கொள்ளுங்கள். நான் வந்து ஒரு ஆத்மா, நான் மேலேருந்து வந்த அசரீரி, சரீரம் இல்லாத ஆத்மான்றதை புரிஞ்சுக்கோங்கன்றாரு. தேகம் என புரிந்து கொள்ளாதீர்கள்ன்றாரு. நம்ம இந்த உடம்பு கிடையாது, இந்த உடம்புன்னு நினச்சிக்கிறது தான் நம்ம பண்ண தப்பு. நம்ம அரைக்கல்பமாக பரமாத்மாவை நினைவு செய்து வந்தோம் எனவும் நீங்க புரிஞ்சுள்ளீர்கள். நம்ம 2500 வருஷமா 63 பிறவிகளா கடவுளை தேடி தேடி பரமாத்மாவை தான் நினைவு செஞ்சு வந்தோம் பக்தியில. எப்போது அதிகமாக துக்கம் ஏற்படுகிறதோ அப்போது அதிகமாக நினைவு செய்யறாங்க. இப்போது எவ்வளவு துக்கம் இருக்கின்றது, இதற்கு முன் இந்த அளவு துக்கம்லாம் இல்லைன்றாரு. இப்ப கலியுகம் இருது இல்லையா, இப்ப ரொம்ப மோசமா கணக்கு வழக்கெல்லாம் முடியுது இல்லையா, டக்கு டக்குன்னு இறக்குறாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு, திடீர்னு அந்த வீட்டுல யாராவது இறந்துடுறாங்கன்னா பயங்கர துக்கமா இருக்குது. இப்போ கொரோனா வருது, அது இதெல்லாம் வந்ததுன்னா அப்படியே ஹோல்சேலா மரணம் ஏற்படும் போது ரொம்ப துக்கம் அதிகரிக்குது இல்லையா. இந்த மாதிரிலாம் துக்கம் வந்து துவாபரயுகத்துல கூட கிடையாதுன்றாரு, இப்பதான் அதிகமா இருக்குது. வெளிநாட்டுல இருந்து மற்றவர்கள் இங்க வந்த பிறகு ராஜாக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு இப்ப பிரிஞ்சுட்டாங்கன்றாரு. சத்தியோகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் மட்டுமே தான் இருக்குன்றாரு. இங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க பிரிட்டிஷ் காலத்துல, அப்ப வெளிநாட்டுல இருந்து பிரிட்டிஷ் வரும்போது இங்க ராஜாக்கள் ஒத்துமே அந்த ராஜாக்கள் தான் சண்டை போட்டுக்கிட்டு துவாபர யுகத்துல அவங்கள பிரிஞ்சுட்டாங்க. கலியுகத்துல தான் நினைக்கிறேன் பிரிஞ்சுட்டாங்க. அப்பதான் பிரிட்டிஷ் ராஜ்யம் ஏற்பட்டது. ஆனா சொர்க்கத்துல இந்த மாதிரிலாம் கிடையாது. அங்க ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருக்கும், லட்சுமி நாராயணோட ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். அங்க ராஜா ராணி ராஜ்யம் தான் இருக்கும். இப்போது நாம் சத்தியுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு பூகோளத்தை புரிஞ்சிருக்கிறோம் சொல்றாரு. சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருந்தது. அவ்வாறு ஒரே ஒரு ராஜ பரம்பரை வேறு யாருமே இல்லைன்றாரு. கிறிஸ்தவர்களுக்கு இடையே பாருங்கள் எவ்வளவு பிரிவுகள் இருக்கிறது. கிறிஸ்துவ தர்மம் இருக்குன்னா அதுல கூட நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. அங்கே முழு உலகமும் ஒருவரின் கையில் தான் இருந்தது. சொர்க்கத்துல ஒருத்தவங்க தான் முழு உலகத்தையுமே ஆண்டாங்க. இவ்வாறு சத்தியுகம் திரேதாயுகத்தில் மட்டுமே தான் இருக்கும். அதாவது சத்தியுகத்துல லட்சுமி நாராயணன் ராஜ்யம் நடக்கும், திரேதாயுகத்துல ராமர் சீதையோட ராஜ்யம் நடக்கும். இந்த எல்லையற்ற வரலாறு பூகோளம் இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறதுன்றாரு. வேற எந்த சத் சங்கத்திலும் வரலாறு பூகோளம் என்ற வார்த்தையை கேட்கவே முடியாதுன்றாரு. அங்க ஹிஸ்டரி ஜியாகிரபின்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது துவாபர யுகத்துல உள்ள கதைகள் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, சத்தியுகம் திரேதாயுகம் என்ன நடந்ததுன்ட்டு அவங்களாம் சொல்ல முடியாது. அங்கே இதை வந்து பாபா தான் நமக்கு சொல்றாரு. அங்கே ராமாயணம் மகாபாரதம் போன்ற விஷயங்களை மட்டுமே தான் கேட்பாங்க. இங்கு அம்மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. இங்கு முழு உலகின் வரலாறு பூகோளம் இருக்கிறது சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நம்முடையவர் என்பது உங்களுடைய புத்தியில் இப்ப இருக்குது. நமக்கு தெரியுது, நம்மளுடைய அப்பா வந்து பரம்பிதா பரமாத்மா, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தைக்கு நன்றி. ஏனென்றால் அவர் மூலமாக முழு ஞானமும் நம்ம கேட்கின்றோம் சொல்றார் பாபா. முதலாவது ஆத்மாக்களின் மரம் இருக்குது, இரண்டாவது மனிதர்களின் மரமாகுன்றாரு.
மனிதர்களின் மரத்தில் உயரத்தில் இருப்பது யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டனார் பிரம்மா என்றே கூற முடியும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஆதாம் சொல்றாங்கல்ல, ஆதாம் மூலமா தான் உலகம் உருவாச்சு. அது வந்து பிரம்மா பாபா தான். அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்னார்னு சொல்றாரு. மேல நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரம்மா மிகவும் முக்கியமானவர் என புரிந்தாலும் பிரம்மாவிற்கு பின்னால் எப்படிப்பட்ட வரலாறு பூகோளம் இருக்கிறது என யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. இந்து தர்மத்துல சொல்றாங்க பிரம்மா மூலமா படைப்புன்ட்டு அவர் ரொம்ப முக்கியமானவர் என்று தெரிஞ்சிருந்தா கூட அவருக்கு பின்னாடி ஒரு எப்படிப்பட்ட ஹிஸ்டரி ஜியாகிரபி இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் 2 யுகம், இந்த பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு, 2 யுகம் அவங்க வந்து ராஜ்யம் பண்றாங்கன்றது கூட தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பரந்தாமத்தில் இருக்கின்றார் என்பது உங்களுடைய புத்தியில் இப்ப இருக்கிறது. பிறகு சூட்சும உலோகத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியும்ன்றாரு. நமக்கு வந்து தெரியும் பரந்தாமன்னா என்ன, அப்புறம் சூட்சும உலோகம் எல்லாமே தெரியும். மனிதர்களே ஃபரிஸ்தாவாக ஆகிறாங்க. இங்க வந்து இந்த மனிதர்கள் இறக்குறாங்களே, இறக்கும் போது அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒளி உடலோட வெளியே போறாங்க. அந்த ஆத்மா வந்து ஒளி உடலோட வெளியே போகும். அந்த சாதாரண மனிதர்களா இருந்தா அவங்க உடல் வந்து கருப்பா ஒரு மாதிரி கிரே கலர்ல இருக்கும். அதுதான் அந்த ஃபரிஸ்தா உடல். ஆனா அது ஃபரிஸ்தான்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஒளி உடல். இங்க நம்ம பிகே ஆயிட்டு நம்ம பாவம்லாம் அழிஞ்சிட்டு போகும்போது அந்த ஒளி உடல் வந்து வெள்ளையாயிடும். அதுதான் ஃபரிஸ்தா. அப்ப மனிதர்களை தான் ஃபரிஸ்தாவா ஆகிறாங்கன்றாரு. எனவே சூட்சுமவதனம் காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆத்மாக்கள் சரீரத்தோடு சூட்சுமவதனம் செல்ல முடியாது. இந்த உடம்போடு நம்ம வந்து சூட்சுமவதனம் போக முடியாது. எப்படி செல்ல முடியும்? அதனை 3வது கண்ணால் பார்ப்பதே திவ்ய திருஷ்டி மற்றும் தியானத்தினால் பார்ப்பதாக கூறப்படுகிறது. இப்ப அந்த சூட்சுமவதனத்தை நம்மளால எப்படி பார்க்க முடியும்னா 3வது ஞானத்தின் கண் மூலமா தான் பார்க்க முடியும். இந்த 2 கண்ணால பார்க்க முடியாது, நம்ம புத்தி மூலமா பார்க்க முடியும். அதுதான் திவ்ய திருஷ்டி சொல்லப்படுது, இல்ல தியானத்தினால பார்ப்பதாக கூறப்படுகிறதுன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்கள் தியானத்தின் மூலம் பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட பார்க்க முடியும்ன்றாரு. புத்தி மூலமா யோகா பண்ணும்போது நீங்க வந்து பரந்தாமம் சுட்சுமவதனம் அப்படின்னு சுத்தி வரும்போது உங்களால காட்சிகளை பார்க்க முடியும். அந்த காட்சிகள் மூலமா பிரம்மா விஷ்ணு சங்கரரை உங்களால பார்க்க முடியுன்றாரு. நல்லா ஆழ்ந்த யோகம் பண்ணும்போது மனசு புத்தி ஒருங்கிணைஞ்சு நீங்க வந்து யோகா பண்ணும்போது உங்களால இந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியும். சங்கரர் கண்களை திறப்பதனால் விநாசம் ஏற்படுவதாக காட்டியிருக்கிறாங்க. இதன் மூலம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. விநாசம் என்பது நாடக அனுசாரப்படிதான் நடக்கும் என்பது இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள்ன்றாரு. அதாவது அந்த சங்கரர் வந்து 3வது கண்ணை திறந்தாருன்னா உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சாஸ்திரத்துல. 3வது கண்ணு வேற ஒன்றும் இல்லை, ஞானத்தின் கண் வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆத்மாக்களுக்கும் ஞானம் கிடைச்சிருச்சுன்னா 3வது கண் ஓப்பன் ஆயிடும். எல்லாருக்குமே கடவுள் வந்துட்டாரு, நான் ஆத்துமா அப்படின்றத புரிஞ்சுட்டாங்கன்னா 3வது கண் திறந்துரும். அப்ப அவங்க என்ன விரும்புவாங்கன்னா, நான் வாழ விரும்பல, நான் போகணும், நான் பரந்தாம போகணும்னு விரும்புவாங்க எல்லாரும். அப்பதான் உலகம் அழியும், அப்பதான் விநாசம் ஏற்படும். இதை தான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் யாரும் புரிஞ்சிக்க முடியாது. விநாசம் என்பது டிராமா அனுசாரமா நடக்குதுன்னு சொல்லி இப்ப நம்ம புரிஞ்சிட்டோன்றாரு. தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து விடுவார்கள். இப்போ ஒருத்தவங்க மாத்தி அவங்களே சண்டை போட்டுட்டு அழிஞ்சிடுறாங்கன்னு சொல்றாரு. ஒரு வீட்டுல அம்மா அப்பா இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்கு, 2 குழந்தையும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்குது. ஏதோ சண்டை போட்டுட்டு 2 காயப்படுத்திக்குதுங்க. அப்ப அம்மா அப்பாவால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாதுல, வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த உலகத்துலயும் அதுங்க வந்து கர்மானுசாரம் அவங்கவுங்க என்ன பண்றாங்க, சண்டை போட்டு அழிஞ்சிடுவாங்கன்றாரு. அணுகுண்டு தயாரிச்சு ஒரு நாடும் அவங்கவுங்களே மற்ற நாடும் அவங்களே அழிச்சுக்கிறாங்க. இது டிராமா அனுசாரம் நடக்குது. இது கடவுள் என்ன பண்ணுவாரு? கடவுள் வேடிக்கை தான் பார்ப்பாரு இல்லையா? அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் வேடிக்கை தானே பார்க்க முடியும். அந்த மாதிரி சாட்சியா இருந்து பாக்குறாரு பாபா. மற்றபடி சங்கரர் என்ன செய்வாருன்றாரு. சங்கரர் ஒன்றும் விநாசம் செய்யறதில்ல, நாடக அனுசாரப்படி இவ்வாறு பெயர் வைத்துட்டாங்கன்றாரு. எனவே புரிய வைக்கப்படுகிறது, பிரம்மா விஷ்ணு சங்கரர் என்று 3 பேர் இருக்கிறாங்க. படைத்தலுக்காக பிரம்மா, பாலனைக்காக விஷ்ணு, விநாசத்திற்காக சங்கரரே வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு பாபா. மற்றபடி இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த டிராமால என்ன நடக்குதோ அது வந்து என்ன, இப்ப சினிமால எப்படி ஒரு சீன் நடக்குதோ அந்த மாதிரி இந்த டிராமால எல்லாமே நிச்சயிக்கப்பட்டிருக்குன்றாரு. விநாசம்னா அந்த விநாசம் அந்த டைம் நடக்கும். ஒரு குருவி பறந்து போகுதுன்னா அந்த டைம் அந்த குருவி பறந்து போகும். அந்த மாதிரி டிராமால என்ன இருக்கோ அதுதான் நடக்கும்ன்றாரு. சங்கரருக்கான பாட்டு எதுவுமே இல்லை. பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கான பங்கு முழு கல்பத்திலும் இருக்கிறதுன்றாரு. இப்ப பிரம்மா மூலமா படைப்பு, அப்புறம் விஷ்ணு மூலமா பாலனை நடக்குது. இது வந்து முழு கல்பத்திலையும் நடக்குது. 5000 வருஷமும் நடக்குது. பிரம்மாவில இருந்து விஷ்ணு, விஷ்ணுவில இருந்து பிரம்மா எனப்படுகிறதுன்றாரு. பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு 84 பிறவிகள் இப்ப முடிகின்றதுன்றாரு.
இந்த பிரம்மா வந்து சிவன் வந்து அந்த பிரம்மா பாபா அவர் தான் லேக்ராஜ், அவர் உடம்புல வந்து அவதரிச்சு, நந்தி தான் அவரு, நந்தி வாகனம், நந்தி மேல சிவன் வராருந்தாங்க, நந்தி உடம்புல சிவன் வராரு. அவர் உடம்புல வந்து அவதரிச்சு அவர் மூலமா ஞானம் சொல்லும் போது அவருக்கு வந்து பிரம்மான்னு பேர் வைக்கிறாரு. அப்ப ஒரு செகண்ட்ல அவர் அந்த அந்த ஒரு பிறவியில அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சு விஷ்ணுவா மாறுறாரு. அப்புறம் விஷ்ணுவுல இருந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொர்க்கத்துல இருந்து நடிச்சு 84 பிறவிகள் எடுத்து வராரு விஷ்ணு. விஷ்ணு தான் வேற வேற ரூபத்துல அவங்க நடிச்சு வராங்க. 84 பிறவி எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. சங்கரர் பிறப்பிறப்புல இருந்து விடுபட்டவர். ஆனா இந்த பிரம்மா விஷ்ணுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி சங்கரருக்கு இந்த மாதிரி எல்லாம் பிறப்பெடுக்கிறார் இறப்பெடுக்கிறாருலாம் சொல்றது இல்ல. பிரம்மா விஷ்ணுவுக்கு மட்டும்தான் இதெல்லாம். அப்ப சங்கரர் வந்து பிறப்பிறப்பிற்கு அப்பாற்பட்டவன்றாரு. அது ஒரு ட்ரெஸ், அவ்வளவுதான். அதை வச்சு காட்சி காட்டுறாரு. மற்றபடி இந்த மாதிரி பக்தியில சொல்லிட்டாங்க. எனவே சிவன் மற்றும் சங்கரரை ஒன்றாக்கிட்டாங்க. அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லைன்றதுனால சிவலிங்கத்தை காட்டும் போது அது வெளியில வந்து உற்சவரா சங்கரரை காமிச்சிட்டாங்க பக்தியில. ஏன்னா சங்கரர் பிறப்பிறப்புல இருந்து வர்றதில்லைன்றதுனால அந்த மாதிரி சிவனும் சங்கரரையும் ஒன்றாக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. உண்மையிலே சிவனுக்கு உருவமே கிடையாது. அவர் புள்ளியா இருக்கிறாரு, பரந்தாமத்துல இருக்கிறாரு. ஆனா அவரை வந்து பக்தியில வழிபடுறதுக்காக லிங்கம் உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி சங்கரரையும் உருவாக்கி அவரை வந்து எப்படியோ அந்த பக்தியில சித்தரிச்சு அந்த சங்கரரை தான் சிவன்ட்டு நினைச்சுக்கிட்டாங்க. நடைமுறையில் சிவனுக்கு அதிகமான பாகம் இருக்கிறது, அவர் படிப்பிக்கின்றார் சொல்றாரு. ஆனா உண்மையிலே சிவன் வந்து புள்ளியா இருக்கிறாரு, பரந்தாமத்துல இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு உடல்ல அவதரிச்சு நமக்கு அந்த ஞானத்தை சொல்றாரு. அவருக்கு தான் அதிக பாட்டு இருக்குது, அவர் தான் நமக்கு படிக்க வைக்கிறாருன்னு சொல்றாரு. பகவானை ஞான கடல் என்று கூறப்படுகிறது. கடவுள் தான் ஞான கடலா இருக்கிறாரு. அவர் ஒருவேளை பிரேரணை மூலம் காரியம் செய்தால் உலக சக்கரத்தின் ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும் சொல்றாரு. தூண்டுதல் மூலமா மேல இருந்தே எல்லாம் ஜீபூம்பா போட்டு உலகத்தை மாத்தினா அப்புறம் எப்படி வந்து புரிய வைக்கிறது? உலகத்தை பத்தி எப்படி எல்லாருக்கும் சொல்றது? அப்படியே மேல தூண்டுதல் மூலமெல்லாம் யாரையும் மாத்த முடியாதுன்றாரு. அப்போ ஒரு உடம்புல வரணும், வாய் மூலமா பேசணும், நான் தான் சிவன், நான் இப்படிதான் வந்தேன், இப்படிதான் படைச்சேன் அப்படின்னு அவரே அவர் வாயால சொல்றாரு எல்லாத்தையும். எனவே தந்தை வந்து புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, பிரேரணைக்கான விஷயம்லாம் இல்ல, தந்தை நேரில் வர வேண்டியுள்ளதுன்றார். நான் நேர்ல வரேன், வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்றார். குழந்தைகளே, என்னிடம் உலக சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது என தந்தை கூறுகின்றார். எனக்கு இந்த பாகம் கிடைச்சிருக்கிறது, எனக்கு சங்கமயுகத்துல இந்த பாட்டு கிடைச்சிருக்கு, எனவே என்னை ஞானக்கடல்ன்ட்டு சொல்றாங்க. அவர் நமக்கு கிடைத்த பிறகுதான் ஞானம் என்பது என்னவென்றே நமக்கு தெரியும். அவர் கிடைக்கவில்லை எனில் ஞானத்தின் அர்த்தத்தை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. ஈஸ்வர் பிரேரணை செய்வதாக இதற்கு முன் நீங்களும் கூறி வந்தீர்கள். ஈஸ்வரன் வந்து தூண்டுதல் செய்யறாரு அப்படின்ட்டு நம்ம சொல்லி வந்தோம். அவர் அனைத்தும் அறிந்தவர். நாம் என்ன பாவம் செய்கிறோமோ அதனை ஈஸ்வர் பார்க்கிறார் என கூட கூறினோம். நம்ம முன்னாடி சொன்னோம், பக்தியில அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் நம்ம என்ன செய்யறோமோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, என்ன பாவம் செய்யறோமோ அதுக்கு அவர் வந்து பாக்குறாரு, ஈஸ்வர் பாக்குறாருன்ட்டு சொன்னோம். இந்த வேலையெல்லாம் நான் செய்வதில்லை என பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க என்ன பாவம் பண்றீங்கன்னா நான் பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. யார் எவ்வாறு கர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் தானாகவே அதற்கான தண்டனை அனுபவிக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. நான் யாருக்கும் தண்டனை தருவதில்லை. அதாவது கர்ம அனுசாரம் பிறப்பு. ஒரு என்ன கர்மம் செய்யறோமோ அந்த கர்மான்றது பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா அதோட அட்ரஸ் எடுத்துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கே நடக்கும். கர்மா வந்து ரிப்பீட்னு சொல்லுவாங்க, அது நமக்கே வரும். நம்ம மற்றவங்களுக்கு ஒன்று செய்கிறோன்னா அது நமக்கே நடக்கும். அதனால பாபா சொல்றாரு, நீங்க என்ன கர்மம் செய்றீங்களோ அதன் அனுசாரம் நீங்க பிறவி எடுக்கிறீங்க, அதன் அனுசாரம் தண்டனை அனுபவிக்கிறீங்க. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றாரு. நான் யாருக்கும் தண்டனை தர்றதில்ல, நீங்க பண்ண கர்மாவே தான் உங்களை வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுன்ற மாதிரி உங்களை வந்து எத்தனை பிறவி நீங்க எடுத்து போனாலும் உங்களுக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்குது, கர்மா தான் சொல்றாரு. பிரேரணை மூலமாகவும் தண்டனை வருவதில்லைன்றார். தூண்டுதல் யாராவது சொல்லி நமக்கு கடவுள் தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னும் கிடையாதுன்றாரு. தண்டனை வந்து நமக்கு நாமே, அதாவது யானை தலைமையில மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி நம்ம செய்யற கர்மா தான் நமக்கு வந்து தண்டனை அமைதுன்றார். நான் பிரேரணை மூலம் செய்தால் நான் தண்டனை தருவது போலாகியோடுன்றாரு. நான் தூண்டுதல் மூலம் தண்டனை கொடுத்தேன்னா அது வந்து நான் கொடுக்குறேன்னு அர்த்தம்ன்றாரு. யாரையாவது அழிப்பதற்கு தூண்டுதல் கொடுப்பதும் தோஷமாகுன்றாரு. இப்ப யாராவது இப்ப வந்து இந்த பிளான் போட்டு தான் கொலை பண்றாங்கல்ல, யார்ட்டையாவது சொல்லி அடியால் வச்சு அடிச்சு கொலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. யாரையாவது அந்த மாதிரி அழிப்பதுக்கு தூண்டுதல் கொடுப்பது கூட தோஷமாகும், அது கூட பாவம் தான். அதுவும் நம்மளை வந்து திரும்ப பாதிக்கும். அவ்வாறு செய்ய வைப்பவரும் மாட்டிக்கொள்வார்கள்ன்றாரு. அந்த மாதிரி யார் செய்ய வைக்கிறாங்களோ அவங்களும் மாட்டிக்குவாங்க, அவங்களுக்கு அந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். சங்கரர் பிரேரணை கொடுத்தால் அவரும் மாட்டிக்கொள்வார் சொல்றாரு.
நான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என தந்தை கூறுகின்றார். கடவுள் ஒருபோதும் துக்கத்தை கொடுக்க மாட்டார். அவர் பேரு சிவன், அன்பே சிவம். அவர் சத்தியம் சிவம் சுந்தரம். அவர் ஒருபோதும் யாருக்கும் கஷ்டமே கொடுக்க மாட்டார். அவர் சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல். பாபா, நீங்கள் எங்களுக்கு துக்கத்தை போக்குங்கள் என்ற மகிமை கூட நீங்க தான் செய்றீங்க. நானா துக்கம் தருகின்றேன்னு சொல்றாரு. துக்கத்தை போக்க தான் என்ன கூப்பிடுறீங்க, பதித்த பாவனரே வாருங்கள்ட்டு எங்களை அதுக்காக தான் கூப்பிடுறீங்க. ஆனா நானா உங்களுக்கு துக்கம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இது புரிய வைக்கிறாரு. ஏன்னா பக்தியில சொல்றாங்கல்ல, சிவன் இந்த கடவுள் தான் இவ்வளோ துக்கத்தையும் கொடுக்குறாரு, நாங்க என்ன பாவம் பண்ணோம் எங்களை இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாருன்ட்டு கடவுள் மேல பழிய போட்டுறாங்களா, அதனால சொல்றாரு. இப்போது குழந்தைகள், நீங்கள் தந்தையின் எதிரில் அமர்ந்துள்ளீர்கள். இப்ப நம்ம பாபாவுக்கு முன்னாடியே உட்காந்துருக்கிறோம். முன்னாடி பக்தியில அந்த கற்சிலை தான் பார்த்தோம், ஒரு தலையா பேசிட்டு இருந்தோம். இப்ப நேராவே அவரும் பேசுறாரு, நம்மளும் பேசிட்டு இருக்கிறோம். நேராவே அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்றாரு. எனவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்ன்றாரு. அப்ப கடவுளே முன்னாடி நான் இதுவரைக்காக தான் ஏங்கிட்டு இருந்தேன், கடவுள் என்கிட்ட பேசுவாரான்ட்டு. அவரே எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாருன்னா எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும்ன்றாரு. இங்க நேரடியாக அனுபவம் ஏற்படுது. மதுபன்லாம் போயிட்டு முரளி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அனுபவம் ஏற்படும். பாபா நமக்கு படிப்பிக்கின்றார்ன்ட்டு தெரியும். இதை தான் மேலா என்று கூறப்படுகிறது, திருவிழா என்று சொல்லப்படுது. சென்டருக்கு நீங்கள் செல்வதனால் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என கூறுவதில்லை. சென்ட்ரல்ல எல்லாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எங்க மதுபன்ல தான் ஏற்படுகிறது. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா இங்குதான் மதுபன்ல தான் ஏற்படுகிறது. இங்கு மேலா நடைபெறுகிறது என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதான் பாபா மீட். நம்ம போறோம் இல்லையா, பாபா மீட், ஆத்மா மற்றும் பரமாத்மா சந்திப்பு. அதுக்குதான் நம்ம ஞானம் கிடைச்சவொடனே ஒரு வருஷம் தூய்மையா இருந்து நம்ம அவரை சந்திக்க போறோம். சந்திக்கும் போது அவ்வளோ ஒரு குஷி ஏற்படும். இப்போ அவ்வியக்தமா சந்திக்கிறாரு. தாதி இல்லைன்னா கூட அந்த நேரம் நமக்கு அந்த பாபா மீட்டு ஒளிபரப்பு ஆகும்போது நமக்கு நல்ல அனுபவமாகும். அந்த சக்தி நமக்குள்ளார இறங்குறது, நம்ம பாவம்லாம் அழியிற அனுபவம் நமக்கு அங்க ஏற்படும். அங்கதான் நம்மளும் கடவுளும் சந்திக்கிறோம். அது மதுபன்ல தான் நடைபெறுது. சென்ட்ரல்லாம் அந்த அளவுக்கு சக்தி இருக்காதுன்றாரு. இங்கு மேலா நடைபெறுகிறது என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள்ன்றாரு. தந்தை குழந்தைகளுக்கு மத்தியில இப்ப வந்திருக்கிறாரு. கடவுளே வந்துட்டார், நம்ம கூட்டம் நமக்காக வந்திருக்கிறார். ஆத்மாக்கள் அனைவரும் இங்கு உள்ளனர். தந்தை வந்திருக்கிறார் என ஆத்மாதான் நினைவு செய்கின்றது. இது மிகவும் நல்ல மேளாவாகும், நல்ல சந்திப்பாகுன்றாரு. அவங்க போறாங்கல்ல கும்ப மேளாண்டு, அது நதி கடல் சந்திக்குது. அது ஜட நதி, அதாவது உலகத்துல இருக்கிற அந்த ஜட கடல், ஜட நதி. ஆனா இது உயிரோட்டமான கடல், உயிரோட்டமான நதி சந்திக்கிற மேலா மதுபன்ல நடக்குது. நம்ம ஆத்மா பரமாத்மாவின் சந்திப்பு. அவர் கடல், நம்மள நதி. நம்ம 2 பேரும் சந்திக்கிற இடம் நல்ல மேலாவாகுன்றாரு. தந்தை அனைவரையும் ராவண ராஜ்யத்துல இருந்து விடுதலை செய்கிறாரு. இப்போ நம்மள எல்லாரையும் துக்கத்துல இருந்து விடுவிக்கிறாரு. இந்த மேலா மிகவும் நன்றாக இருக்கிறது அல்லவா? இந்த ஆத்மா பரமாத்மா சந்திப்பு எவ்வளவு நல்லா இருக்குது. இதன் மூலம் மனிதர்கள் பாரஸ்பத்தியாக ஆகிறாங்க, திருந்துறோம் இல்லையா? எங்கேயும் போய் திருந்தாத நம்ம எங்கெங்கேயோ கோயில் கோயிலா அலைஞ்சோம். இமாலயாவுக்கு போனோம், அங்க காசி ராமேஸ்வரம் எல்லாம் எங்க போய் நம்ம திருந்தலையே, எல்லாருக்கும் துக்கம் தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இங்க நம்ம திருந்துட்டோம் இல்லையா, மாத்திட்டு இருக்கிறாரு. இதன் மூலம் மனிதர்கள் பாரஸ்பத்தியாக ஆகின்றனர். அந்த மேலாவுக்கு சென்று மனிதர்கள் அழுக்காகி விடுகின்றனர். அங்க போய் குளிச்சு மட்டும் கடல்ல மட்டும் என்ன நல்லவங்களாவா இருக்கிறாங்க, எல்லாருமே தவறு செய்யறாங்க இல்லையா, அழுக்காகிறாங்க, செல்வத்தை வீணாக்குகின்றனர். ஆனாலும் எதுவும் கிடைப்பதில்லைன்றாரு. பக்தியில நம்ம செலவு பண்ணி அங்கங்க போய் எதுவும் கிடைக்கல. அதனை மாயாவி அசுர மேளா என்றுதான் கூறப்படுகிறதுன்றாரு. இதுவே ஈஸ்வரிய மேளாவாகுன்றாரு. இதுதான் ஈஸ்வரிய சந்திப்பு. இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் அசுர மேளாவில தான் இருந்தீங்க, இப்போது ஈஸ்வரிய மேளாவில் இருக்கின்றீர்கள் சொல்றார் பாபா. பாபா வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். இப்ப நமக்கு மட்டும் தான் தெரியுது. முழு உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கு, 1000 கோடி 800 கோடிக்கு தாண்டுது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பேர் தான் பாபா வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கிறோம். அனைவரும் அறிந்து விட்டால் எவ்வளவு கூட்டம் இங்க சேரும் என தெரியாதுன்றாரு. இப்போ சாதாரணமா சிவன் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயில்ல நிக்க கூட முடிய மாட்டேது, அவ்வளோ கும்பல் நிக்குது. அது இருக்க அதிகமாயிட்டே போகுது சிவன் கோயில்ல கும்பல். இப்ப உண்மையிலேயே சிவன் வந்துட்டாரு, அது மதுபன்ல கிளாஸ் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவ்வளவுதான். நமக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, அதனால இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். எல்லாம் அவ்வளோ கூட்டம் சேர்ந்துரும். எவ்வளோ கூட்டம் வரோன்னே தெரியாது உண்மை தெரிஞ்சிருச்சுன்னான்றாரு. இவ்வளோ பேர் இருப்பதற்கு கட்டிடங்கள் எங்கிருந்து கொண்டு வர முடியுன்றாரு. 1000 கோடி பேரும் வந்துட்டாங்க, யோசிச்சு பாருங்க.
எவ்வளோ பாப்புலேஷன், எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கடவுள் வந்துட்டாருன்னு. நிக்க கூட இடம் இருக்காது. மதுபன்கெலாம் நம்ம உள்ளேயே நுழைய முடியாது. அந்த மாதிரி கூட்டம் கூடிடும், கூட்டம் வந்து சேரும் ஏன்னா தெரியாதுன்றாரு. அவங்க இருக்க தங்கறதுக்கு இடம் எங்கேருந்து வரும், கொண்டு வர முடியுன்றார். ஆஹா பிரபுவே உங்களுடைய லீலையின கடைசியில் தான் பாடுவாங்க. அதனால தான் பாபா வந்து ட்ராமா அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. அவர் வந்தது டக்கு டக்குன்னு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மரம் வளர்ச்சி அடைஞ்சு கடைசி சீனில் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்போ வந்து பிரத்யட்சம் நடக்கும். பாபா வந்துட்டாருன்ட்டு நம்ம வாயால் சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லையா? இப்போ யாராவது வாயால் சொன்னால் நம்புறாங்களா? பிகேஸ்லேயே நம்பிக்கை இல்லைன்றாரு. வரிசை கிரமம் தான், நீங்கள் சொல்கிறீங்க ஆனாலும் யாரும் நம்பின பாடு இல்லை. எப்போ நம்புவாங்க தெரியுமா? நம்ம மாறி நம்ம முகத்திலே பாபா தெரிவார். நம்ம முகமே லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். நம்ம முகத்தை பார்த்தாலே அவங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்குவாங்க, அவங்களோட சொர்க்கத்தின் காட்சி அவங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் நம்புவாங்க இல்லையா? அப்ப நம்பும் போது எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் மதுபனுக்கு வருவாங்க. அப்ப மும்பை வரைக்கும் கியூ நிக்கும்னு சொல்லியிருக்காரு ஒரு முரளில. அப்ப எப்படி கியூ நவரும்? ஒரு சிவன் கோயில்ல இவ்வளவு கியூ இருக்குது. அப்ப பாருங்க, அப்பெல்லாம் நம்மளால புருஷார்த்தம் பண்ண முடியுமா? அதுக்குதான் சொல்றாரு, இப்பவே நினைங்க, இப்ப அதிகமா நினைங்கன்னு சொல்றாரு. ஆஹா பிரபுவே, நீங்க அங்க நிக்கணும். அங்க வந்து பிரத்யட்சத்தினுடைய சீன் நடக்கும்போது அங்க உங்களை பார்க்க தான் அவங்க வருவாங்க. நீங்க அங்க வந்து இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்ணணும். ஆஹா பிரபுவே, உங்களுடைய லீலை என்ன கடைசியில் தான் பாடுவாங்க. எப்படிப்பட்ட லீலை நடக்கும்? உலகத்தை மாற்றும் லீலை பண்ணியிருக்கிறாரு இல்லையா? எவ்வளவு பேரை மாத்திருக்கிறாரு. அவரே தெரியுறாரு ஒருத்தவங்க முகத்துலன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்கள மாத்திருப்பாரு, எவ்வளவு அவங்கள படிக்க வச்சிருப்பாரு, எவ்வளவு அவங்கள வந்து நினைக்க வச்சிருப்பாரு, அவங்கள எப்படியெல்லாம் டெஸ்ட் பேப்பர் கொடுத்து அவங்கள சரி பண்ணி அவங்கள அவர் மாதிரியே ஆக்கி வச்சிருப்பாரு. அப்ப எப்பேற்பட்ட லீலை அவர் பண்ணியிருக்கிறாரு. உலகத்தை மாற்றும் லீலை பண்ணியிருக்கிறாரு. இதுதான் மிகப்பெரிய லீலை ஆகும் சொல்றாரு. பழைய உலகத்தையே மாத்துறாருல, பெரிய லீலை. பழைய உலகம் முடியும் முன்பாக புது உலகின் படைத்தல் இப்ப ஏற்பட வேண்டும் சொல்றாரு. எனவே எப்பொழுதும் யாருக்கு புரிய வைத்தாலும் முதல் படைத்தல் விநாசம், பிறகு பாலனை என சொல்ல வேண்டும்ன்றாரு. இப்ப எப்பயுமே நீங்க புரிய வச்சாலும் ஃபர்ஸ்ட் படைத்தல் காரியம் நடைபெறுது. இப்ப பிரம்மா மூலமா படைக்கிறாரு, அப்புறம் விநாசம் நடக்கும், அதுக்கப்புறம் வளர்ப்பு வந்து சொர்க்கத்துல இருந்து ஆரம்பிக்கும்ட்டு சொல்லணும். எப்போது படைத்தல் முடிகின்றதோ அதன் பிறகு விநாசம் ஆரம்பமாகி பிறகு பாலனை ஏற்படும் சொல்லுங்கன்றாரு. நாம் சுயதர்ஷன சக்கரதாரி பிராமணர் என்ற மகிழ்ச்சி குழந்தைகள் உங்களுக்கு தான் இருக்கிறது. நமக்கு தான் தெரியும், நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து ஆத்மாவா இருந்தோம், தேவதை ஆனோம், தேவதையில இருந்து அப்படியே கடந்து வந்து துவாபரகத்துல நிறைய பிறவி எடுத்து இப்போ கடைசியா பிராமணர் ஆயிருக்கிறோம். பூஜைக்குரிய சொரூபம் நமக்கு இருக்கு. அப்புறம் நம்ம ஃபரிஸ்தாவா பறந்து பாபா கூட போயிடுவோம். இந்த 5 சொரூபம் நமக்கு தெரியும். இந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கணும்ன்றாரு. பிறகு நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகும். இந்த சக்கரத்தை சுத்தினா சக்கரவர்த்தி ராஜாவா ஆயிடுவீங்கன்றாரு. தேவதைகளின் ராஜ்யம் எங்கு சென்றது என யாருக்குமே தெரியாது, பெயர் அடையாளமே மறைஞ்சிருச்சுன்றாரு. அதாவது இந்த மாதிரி ஒரு தர்மம் இருந்துச்சு, ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், தேவதைகள் ராஜ்யம் பண்ணாங்கன்றதே யாருக்கும் தெரியாது, பெயர் அடையாளமே இல்லைன்றாரு. ஏன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்டு அழிஞ்சு போச்சு. பூகம்பம் வந்து அந்த மாளிகைகள்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு, அதனால எல்லாம் மறைஞ்சு போச்சுன்றாரு. தேவதை என்பதற்கு பதிலாக தன்னை ஹிந்துன்ட்டு கூறுகின்றனர் சொல்றாரு. இந்துஸ்தானில் வசிப்பதனால் ஹிந்து என்கிறாங்க. அவங்க இந்தியான் பாரதம் தான் பேர் இருந்துச்சு, அதை வந்து இந்துஸ்தான், சிந்து நதி பாயிற இடம் வந்து ஹிந்துஸ்தான் பேர் வச்சாங்க பிரிட்டிஷ்காரவங்க. அப்புறம் இந்துஸ்தான் பேர் வச்சுட்டு அங்க இருக்கிறதுனால நமக்கு பேரு ஹிந்துன்னு வச்சுட்டாங்க. நமக்கு பேரு ஹிந்து தர்மமே கிடையாது, சனாதன தர்மம். அது வந்து ஆரம்பத்துல ஆதி சனாதன தேவதா தர்மம், அதை வந்து மாத்தி ஹிந்துன்னு வச்சுட்டாங்க. லட்சுமி நாராயணரை அவ்வாறு சொல்ல மாட்டாங்க, அவர்களை தேவதைகள் என்றுதான் கூறுவார்கள். ஆக இந்த மேளாவில் நீங்கள் நாடகப்படி இப்ப வந்துள்ளீர்கள், இதுவும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இப்ப நம்ம ஆத்மா பரமாத்மா சந்திக்க மதுபனுக்கு வந்திருக்கிறோம், அது கூட டிராமால பதிவாகி இருக்கிறது. படிப்படியாக வளர்ச்சி பெறுகின்றதுன்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மரம் வளரும். உங்களுடைய பார்ட் இப்போது நடப்பது மீண்டும் கல்பத்திற்கு பிறகு நடக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? நீங்க முரளி கேக்குறீங்க, அமிர்தவேளை ஏந்திருக்கிறீங்க, மதுபன் போறீங்க, பாபான்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் திரும்ப அடுத்த 5000 வருஷத்துக்கு பிறகு நடக்கும். இந்த கால சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறதுன்றாரு. பிறகு ராவண ராஜ்யத்தில் அசுர பாலனை ஏற்படும். திரும்பவும் அதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சு மாயா நுழைஞ்சிரும் எல்லாருக்குள்ளாரையும். அப்புறம் அங்க எல்லாம் தப்பா சொல்லி கொடுத்து எல்லாரையும் தப்பானவங்களா மாத்திரும். அசுர பாலனை தான் நடக்கும். நீங்கள் இப்போது ஈஸ்வரிய குழந்தைகள், பிறகு தெய்வீக குழந்தைகளாக, பிறகு சத்திரியராக ஆவீர்கள்ன்றாரு. இப்ப நம்ம ஈஸ்வரிய குழந்தைகளா இருக்கிறோம், அப்புறம் சொர்க்கத்துல போயிட்டு தெய்வீக குழந்தைகளா ஆயிட்டு அதுக்கப்புறம் திரேதாயுகத்துல சத்திரியரா ஆவீங்க. நீங்கள் அப்பவித்திர குடும்ப சூழ்நிலையில் வந்தீர்கள்.
நாம வரும்போது இங்க நல்லவங்களவா வந்தோம்? தூய்மையற்ற இல்லற ஆசிரமத்துல தான் இருந்தோம். காமம், கோபம், பற்று, ஆசை தான், அகங்காரத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். 5 விகாரத்தோட தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த குடும்ப சூழ்நிலையில தான் இங்க வந்தோம். பாபா கிட்டேயே வந்தோம். அந்த துக்கத்தினால வந்தோம். பிறகு பவித்திர குடும்ப சூழ்நிலையுடையவராக ஆவீங்கன்றாரு. பாபா நம்மளை மாத்தி அந்த மாதிரி கொண்டு போறார். இவர்களும் கூட தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் அல்லவா யாரு இந்த லட்சுமி நாராயணன். மற்றபடி நிறைய கைகள் காட்டியிருக்கிறாங்க. விஷ்ணு என்பவர் யார் என யாரும் சொல்ல முடியாது. மகாலட்சுமிக்கு பூஜை செய்யறாங்க. விஷ்ணுன்றது அந்த லட்சுமி நாராயணன் இணைந்த ஸ்வரூபம் தான். இல்லற மார்க்கம் 4 கை காமிச்சிருப்பாங்க. 2 கை லட்சுமிக்கு, 2 கை நாராயணுக்கு. அது கூட தெரியாதுன்றாரு. மகாலட்சுமிக்கு பூஜை செய்யறாங்க. ஏன் செய்யறாங்கன்னு தெரியல. ஆனா ஜெகதாம்பாவிடம் இருந்து ஒருபொழுதும் செல்வம் கேட்க மாட்டாங்க. மகாலட்சுமிகிட்ட செல்வம் கேட்பாங்க. செல்வம் அதிகமாக கிடைத்தால் லட்சுமிக்கு பூஜை செய்ததால் அவர் பொக்கிஷத்தை நிறுத்தி விட்டார்ன்ட்டு சொல்றாங்க. தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை செய்வாங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்வாங்க. செஞ்சுட்டு காசு பணம் வந்தவொடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, எங்களுக்கு எப்படி காசு வந்துச்சுன்னா லட்சுமிக்கு பூஜை செஞ்சதுனால தான் வந்ததுன்னு சொல்றாங்க. இங்கு நீங்கள் ஜெகதாம்பாவிடம் வந்து பரம்பிதா பரமாத்மா சிவன் மூலமாக இங்க பெறுகின்றீர்கள்ன்றாரு. இவன் நமக்கு எப்படி வருதுன்னா செல்வம் வந்து நம்ம இங்க பாபா வந்து நமக்கு கொடுக்குறாரு. யார் மூலமா? மம்மா மூலமா கொடுக்குறாரு செல்வத்தை, ஞான செல்வத்தை. அதன் மூலமா நம்ம செல்வம் அடையிறோம்ட்டு நமக்கு தெரியும். குழந்தைகள், நீங்கள் பாப்தாதாவை விட அதிர்ஷ்டசாலிகள். ஜெகதாம்பாவிற்கு எவ்வளவு மேலா நடக்கிறது பாருங்கள் சொல்றாரு. அந்த அங்காள பரமேஸ்வரி ஜெகதாம்பா அம்மனுக்கு தான் அதிக பூஜையே நடக்குது. மேலா சந்திப்பு கூட நடக்கிறதுன்றாரு. நீங்க தான் எல்லாரோட அதிர்ஷ்டசாலிகள். உங்களுக்கு தான் அவ்வளவு பூஜை நடக்குதுன்றாரு. பாருங்கள், பிரம்மாவிற்கு அந்த அளவு இல்லை. பிரம்மா பாபா கூட கோயில் இல்லை. பிரம்மாவுக்கு ஒரு இடத்தில் அமர்த்தி விட்டனர். அஜ்மீரில் பெரிய கோயில் பிரம்மாவுக்கு இருக்கிறது. தேவிகளுக்கு தான் நிறைய கோயில்கள் இருக்கிறது. அதாவது முட்டு சந்துக்கு ஒரு சந்துக்கு சந்துக்கு அம்மன் கோயில் தான் இருக்குது. அதெல்லாம் மாதாஸ்க்கு தான், பெண்களுக்கு தான். பெண்கள் தலையில கலசத்தை வைக்கிறதுனால எல்லாரும் ஞானம் சொல்றாங்க இல்லையா. இன்னும் போக போக பாருங்க எவ்வளவு பேர் ஞானம் பேசுவாங்கன்ட்டு. ஞானத்தை எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் புரிய வைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கோயில் இருக்குன்றாரு. தேவிகளுக்கு நிறைய கோயில்கள் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நேரம் உங்களுக்கு நிறைய மகிமை இருக்கின்றது. இந்த டைம் உங்களுக்கு நிறைய மகிமை இருக்குன்றாரு. ஏன்னா கடவுள் சொல்றதை நீங்க மத்தவங்க சொல்றீங்க இல்லையா. அதனால இப்ப நம்ம என்ன சேவை பண்றோமோ, என்ன ஹெல்ப் பண்றோமோ அது எல்லாமே காட்சி போட்டு காட்டுவார் கடைசியில. நீங்கள் பாரதத்திற்கு சேவை செய்றீங்கன்றாரு. உங்களுக்கு அதிகமான பூஜையும் இப்ப நடக்குன்றதுன்றாரு. நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். நீங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா கடவுளுக்கே ஹெல்ப் பண்றீங்க இல்லையா. ஜெகதாம்பாவை ஒருபோதும் சர்வ வியாபி என கூறமாட்டார்கள். உங்களுக்கு மகிமை ஏற்படுகின்றது. பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் சர்வ வியாபி என்று கூறுவதில்லை. எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறாங்க, நாயில பூனையில அப்படின்லாம் சொல்ல முடியாது. எந்த சாமியும் அந்த மாதிரி கிடையாதுன்றாரு. என்னைத்தான் அணு அணுவிலும் இருப்பதாக கூறுகின்றனர். சிவனை சொல்லிட்டாங்க அணு அணுவிலும் இருக்கிறாருன்ட்டு. எவ்வளவு நிந்தனை செய்யறாங்கன்றாரு. இப்ப நாய் பூனையில கூடமா அவர் இருப்பாரு. அவர் எப்பேற்பட்ட உயர்ந்தவர், பரந்தாமத்துல இருக்கிறாரு. அவரை போய் இங்க இருக்கிறாருன்ட்டு சொல்றீங்க. புழு பூச்சி இல்லைன்னா அந்த புழு பூச்சி சாக்காடையில எல்லாம் இருக்குது. அங்க போயா கடவுள் இருப்பாரு. அதாவது அக்ரிணையில எல்லாம் சொல்லிட்டாங்கன்றாரு. ஜட பொருள்ல கூடமா அவர் இருப்பாரு. நம்ம உயிரோட்டமானவங்க சாதாரண ஒரு தூண்ல இருக்கிறாரு, துரும்புல இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நிந்தனை பண்றாங்க கடவுள்ன்றாரு. உங்களுடைய மகிமையை நான் எவ்வளவு அதிகப்படுத்துகிறேன். பாரத மாதாவுக்கு ஜெய் என்று கூறுகின்றார்கள் அல்லவான்றாரு. நான் உங்களுக்கு ஞானம் சொல்லி உங்க மூலமா எல்லாத்தையும் செய்ய வச்சு உங்களுடைய மகிமையை எவ்வளோ அதிகப்படுத்துறேன். என்ன சொல்றாங்க பாரதத்துல, பாரத மாதாக்கு ஜெயின்னு பாடுறாங்க இல்லையா. அந்த ஒரு மாதா கிடையாது, 1 மாதா 2 மாதா கிடையாது. எல்லாரும் சேர்ந்துதான் பாரத மாதாக்கு ஜெயின்ட்டு பாடுறாங்க. பாரத மாதா நீங்கள் தான் அல்லவான்னு சொல்லி கேக்குறாரு. பாரதத்துல இருக்கிற மாதா தலையில கலசத்தை வச்சுதான் நம்ம ஞானத்தை சொல்ல வைக்கிறாரு. அதனாலதான் உங்களை தான் பாரத மாதான்னு சொல்றாங்கன்றாரு. தற்சமயம் இந்த பூமியை அவ்வாறு சொல்ல முடியாது. பூமி உட்பட அனைத்தும் இப்ப தமோ பிரதானமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருக்கும் பூமி. எனவே தேவதைகள் பதித உலகத்தில் கால் வைக்க மாட்டாங்கன்றாரு. பூமி சதோ பிரதானமாகும் போதுதான் அவங்க தேவதைகள் வருவாங்க. இப்போது நீங்கள் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இப்ப இது தமோ பிரதான பூமி. இங்க இருக்கிறவங்க எல்லாமே தமோ பிரதானமாகும். கால் தான் வந்து இங்க இருக்கும். தூய்மையற்றவங்களுடைய கால் தான் இங்க இருக்கும். தேவதைகள் தூய்மையானவங்க, அவங்களோட கால் இந்த பூமியில படாது. கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு, இந்த மாதிரி உலகத்துக்கு வரவே மாட்டாரு. அவர் வரும்போது தங்க மாளிகைகள் தான் இருக்கும். அதனால இப்போது நீங்கள் இப்ப சதோ பிரதானமாக ஆகணும். அப்பதான் இந்த பூமி சதோ பிரதானமா மாறும். ஸ்ரீமத் படி நடந்து தந்தையை நினைவு செய்வதனால் உயர்ந்த பதவி அடைவீர்கள்.
இதனை கவனத்தில் வைக்க வேண்டும். நினைவு செய்வதனால் தான் பாவங்கள் அழிகின்றார். ஸ்ரீமத் கிடைத்து கொண்டிருக்கிறது. பாபா நினைக்க நினைக்கதான் உங்க பாவம் அழியும். உங்களுக்கு இப்ப உயர்ந்த வழி கிடைச்சிட்டு இருக்குது. சத்தியுகத்தில் உங்களுடைய ஆத்மா சுத்த தங்கம் போன்று ஆவதனால் சரீரம் சுத்தமானதாக கிடைக்கின்றாரு. தங்கத்தில் அழுக்கு படிந்ததால் தான் அதனால் செய்யப்படும் ஆபரணங்களும் அவ்வாறு தான் இருக்கும். இப்ப 24 கேரட்ன்றாங்க. அதனால எவ்வளோ கேரட் அதுல அழுக்கு இருக்குன்னா அந்த செய்யப்படுற அந்த நகை கூட அது மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ உண்மையான தங்கமா இருக்காதுன்றாரு. அது மாதிரி ஆத்மா சரியில்லைன்னா அதோட உடம்பும் சரி இருக்காது. ஆத்மா ஒழுங்கா இருந்தா உடம்பும் சரியா இருக்கும்ன்றாரு. ஆத்மா பொய்யான நிலை அடைந்தனால் சரீரமும் இப்ப பொய்யானதாக ஆகிவிட்டதுன்றாரு. அத லட்சுமி நாராயணனோட சரீரம் வந்து தங்கம் மாதிரி மின்னும். ஏன்னா அந்த ஆத்மா தங்கம் மாதிரி ஆத்மா, நல்ல ஆத்மானா அந்த உடம்பும் நல்ல ஆத்மா, நல்ல உடம்பா இருக்குது. அழுக்கு படிந்தால் தங்கத்தின் மதிப்பு குறைந்துவிடும். உங்களுக்கும் எப்போதும் மதிப்பு என்பதே இல்லை. இப்ப நம்மள யாராவது மதிக்கிறாங்களா? ஒரு பொருட்டை கூட நம்ம உடம்ப பார்த்து யாராவது மதிக்கிறாங்களா இல்ல வணங்குறாங்களா சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆத்மா கீழ்த்தரமா ஆயிடுச்சு. தம பிரதானமா ஆனதுனாலதான் இப்ப நம்ம உடம்பு கூட மதிப்பு மரியாதை இல்லை, ஆத்மாவுக்கும் மதிப்பு மரியாதை இல்லை. ஆனா எப்ப இருக்கும்னா நம்ம தூய்மையாயிட்டோம்னா நமக்கு உடம்பும் தூய்மையா கிடைக்கும் போது மதிப்பு இருக்கும். முதலில் நீங்கள் உலகின் எஜமானராக 24 கேரட் தங்கம் போன்று இருந்தீங்கன்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம உலகத்துக்கு எஜமானரா அந்த 24 கேரட் தங்கம்னா தூய்மையான தங்கம் போல இருக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோன்றாரு. இப்போதே 9 கேரட் போன்று ஆகிட்டீங்க. இப்ப இருக்கிற தங்கம்லாம் பாபா சொல்றாரு 9 கேரட் தங்கம், 24 கேரட் தங்கம்னு சொல்லி விற்கிறாங்கன்னா அதெல்லாம் பொய்யின்றாரு. இப்ப 9 கேரட் தங்கமா எல்லாரும் ஆகிட்டீங்கன்றாரு. இவ்வாறு தந்தை குழந்தைகளோட உரையாடல் செய்யறாரு. இப்ப நமக்கு வந்து பாபா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. குழந்தைகளை மகிழ்ச்சி படுத்துகின்றார். நீங்கள் இதனை கேட்டு மாறுறீங்கன்றாரு. இப்போ பாபா பேசுறத ஞானத்தை கேட்டு கேட்டு நம்ம மாறுறோம். மனிதன் வந்து தேவதை ஆகிறீங்க. பாபா பேசுறத கேட்டு கேட்டு மனுஷன் வந்து நம்ம தேவதை ஆகிறோம். அங்கு வைரம் ரத்தினங்கள் நிறைந்த மாளிகைகள் இருக்கும். சொர்க்கத்துல வைரம் தங்கம்லாம் நிறைஞ்ச மாளிகைகள் இருக்கும். ரத்தினம்லாம் பதிச்சிருப்பாங்க அந்த மாளிகையில. சொர்க்கம் என்றால் வேறு என்ன சொல்வது? அங்கிருக்கும் பழச்சாறுகளை நீங்கள் பருகி வந்தீர்கள். நீங்க தான் ஆத்மா. அங்க வேற உடம்புல இருந்து நீங்க அங்க சொர்க்கத்துல வாழ்ந்தீங்க. அங்க இருக்கிற அந்த பழம் மரத்துல இருக்கிற பழத்தெல்லாம் பறிச்சு அந்த பழச்சாரெல்லாம் நீங்க தான் சாப்பிட்டீங்கன்றாரு. அங்கே பழங்கள் மிக பெரியதாக இருக்கும்ன்றாரு பாபா. இங்க இருக்கிற மாதிரிலாம் குட்டி குட்டி பழம்லாம் இருக்காது, அங்க பெரிய பெரிய பழமா இருக்கும்ன்றாரு. இங்க அவ்வாறெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி பழத்தை நீங்க இங்க கலியுகத்திலயோ இல்ல துவாபரகத்திலயோ பார்க்கவே முடியாதுன்றாரு. அவ்வளவு பெருசு பெருசா இருக்கும், டேஸ்டா வேற இருக்கும்ன்றாரு. சூட்சும வதனத்தில் இவ்வாறான பொருட்கள் ஒன்றுமில்லை. நீங்கள் இப்போது அங்கே சொர்க்கத்தில் செயல்முறையில் செய்வீர்கள்ன்றாரு. இங்க இதே உலகத்தான் சொர்க்கமா மாறும். அப்பதான் நீங்க நடைமுறையில பாப்பீங்கன்றாரு. இதுதான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கான மேலாவாகும். இதன் மூலம் நீங்கள் உன்னத நிலையை இப்ப அடையிறீங்கன்றாரு. குழந்தைகள், நீங்கள் இங்கு வந்து மிகவும் ஓய்வாக இருக்கிறீங்க. மதுபனுக்கு போனாலே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா? வீடு தொழில் பற்றிய எந்த கவலையும் இங்க மதுபன்ல இல்லை. இங்கு மதுபன் உங்களுக்கு நினைவு யாத்திரை செய்ய நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. வீட்டுல இருந்தா நம்மளால சரியா பாபா நினைக்க முடியாது. மதுபன் போயிட்டா இந்த இயல்பான நினைவு இருக்கும். நல்ல வாய்ப்பு அங்க கிடைக்குது. அங்கே இருக்கும்போது வீடு தொழில் பற்றிய நினைவு வரும். இங்கு இவ்வாறான விஷயம்லாம் ஒன்றுமில்லை. அவ்வாறான விஷயம் ஒன்றுமில்லை. நம்ம மதுபன் போயிட்டா அங்க வீடு தொழில் எதுவும் ஞாபகம் வராது. ஏன்னா பாபா ஞாபகம் தான் இருக்கும். இரவில் 2 மணிக்கு எழுந்து இங்க அமருங்கள் சொல்றாரு. அதனால 2 மணிக்கெல்லாம் ஏஞ்சி யோகா பண்ணுங்க. மதுபன்ல சென்டருக்கு இந்த நேரத்திற்கெல்லாம் செல்ல முடியாது. இப்ப நம்ம வெளி உலகத்துல இருக்கிறோம்னா அந்த டைம் 2 மணிக்கு எழுந்துச்சு சென்டருக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆனா அங்க மதுபன்ல நீங்க எங்க வேணா எழுந்துச்சு நடக்கலாம், ஒன்றும் பயம் கிடையாது. இது சகஜமாக இருக்கிறது. வேற எந்த நினைவும் இல்லாமல் சிவபாபாவின் நினைவில் அமருங்கள் சொல்றாரு. இங்கு உங்களுக்கு உதவியும் கிடைக்கிறது. சீக்கிரம் உறங்கி சீக்கிரம் எழுந்து 3 மணி முதல் 5 மணி வரை அமருங்கள். நினைவுல உட்காருங்க. மதுபன்ல உங்களுக்கு உதவி கூட கிடைக்கும். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்து 3ல இருந்து 5 வரைக்கும் பாபா நினைங்க. மதுபன்ல பாபாவும் வருவார். குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைவார்கள் சொல்றாரு. யோகத்தை கற்றுத்தருபவர் பாபா தான். பாபாவும் வருவார் இல்லையா? மதுபன்ல நேரடியா வராரு. பாபா மீட்லயே வராரு. நம்மளும் மகிழ்ச்சி அடையணும்னு சொல்றாரு. யோகத்தை கற்றுத்தருபவர் பாபா தான். இந்த யோகாலாம் யார் உங்களுக்கு கத்து கொடுத்தது? ஒரு செகண்ட்ல பரந்தாம போங்க, பரந்தாம இப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுமா? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? இதுக்கு பேர் தான் ராஜ யோகம். அதே சிவன் தான் சொல்லி கொடுக்குறாரு.
யோகத்தை கற்றுத்தருபவர் பாபா தான். இவரும் கூட பிரம்மா கூட அவர் மூலமா தான் கற்றுக்கொள்கிறார். ஆக பாப்தாதா இருவரும் வருவார்கள், நம்மளை மீட் பண்ண வருவாங்க. இங்க யோகத்தில் அமர்வதற்கும் அங்கே செய்வதற்கும் வித்தியாசம் தெரியும். நீங்க மதுபன்ல உட்காந்து யோகா பண்றதுக்கும் இங்க உட்காந்து யோகா பண்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அங்க நல்லாவே உங்களுக்கு பாபாவுடைய சக்தி இறங்குறது நல்ல அனுபவமாகும். இங்கு வேறு எந்த நினைவும் ஏற்படாது. இதில் நிறைய லாபம் இருக்கிறது. மதுபன்ல எந்த நினைவும் வராது. நிறைய லாபம் இருக்குது மதுபன்ல. இங்கு நன்றாக யோகம் ஏற்படும் என பாபா அறிவுரை தருகின்றார். பாபா அட்வைஸ் கொடுக்குறாரு, மதுபன்ல வந்து யோகா பண்ணுங்க, பாவம்லாம் அழிஞ்சிரும். இப்போது குழந்தைகள் எழுகின்றார்களா என பார்க்க வேண்டும். சிலருக்கு அதிகாலையில் எழக்கூடிய பழக்கம் இருக்குது, அதனால எஞ்சிக்கிறாங்க. உங்களுடைய சந்நியாசம் 5 விகாரங்கள் மீது இருக்கணும். வைராக்கியம் முழு பழைய உலகத்தின் மீதும் இருக்கிறது. அந்த சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு போயிடுறாங்க. வீடு வாசல் மீது வைராக்கியம், வீடு வாசலை சன்னியாசம் பண்றாங்க. நம்ம என்ன சன்னியாசம் பண்றோம்னா 5 விகாரத்தை சன்னியாசம் பண்றோம். வீட்டிலே தான் இருக்கிறோம், ஆனா அந்த காமம் எனக்கு தேவையில்லை, கோபம் வேணாம், பற்று வேணாம், ஆசை வேணாம், அகங்காரம் வேணான்ட்டு நம்ம வீட்டிலே இருந்தாலும் அப்படியே நம்ம எல்லாமே இப்ப குறைஞ்சு போச்சு. பழைய வாழ்க்கையே நமக்கு கிடையாது இல்லையா, செலவும் கிடையாது, அந்த அளவுக்கு குறைச்சிட்டாரு. 5 விகாரத்தின் மீது நம்ம சந்நியாசம். வைராக்கியம் உலகத்தின் மீதே, முழு பழைய உலகத்தின் மீதே வைராக்கியம். இந்த கலியுகமே பிடிக்கல, உலகமே பிடிக்கல, அந்த மாதிரி வைராக்கியம் நமக்கு இருக்குது. ஒரு பாபா போதும்ன்ட்டு இருக்குது. நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது உலகம் மாறக்கூடிய லீலை விளையாட்டு நடக்கின்றது. எனவே தன்னையும் மாற்றிக்கொள்ள வேண்டும், இனிமையானவராக அன்பானவராக இருக்க வேண்டும் சொல்றாரு. 2வது பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து ஒரு தந்தையின் நினைவில் இப்ப அமர வேண்டும். அந்த நேரத்தில் வேற எந்த நினைவும் வரக்கூடாது. பழைய உலகத்தில் எல்லையற்ற வைராக்கியம் உடையவராகி 5 விகாரங்களை சந்நியாசம் செய்ய வேண்டும் சொல்றாரு. வரதானம், எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து சேவையின் பற்றுதலில் இருந்து விலகிய அன்பான உலக சேவாதாரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப எல்லையற்ற ஸ்திதியில நிலைச்சிருங்க. நான் ஃபரிஸ்தா, பூமி பந்தர் மேல பறந்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஏதோ பாபா சொன்னாருன்ட்டு நான் வந்து அவதரிச்சு இங்க சேவை செய்யறேன், அவ்வளவுதான். டைமுக்கு அவதரிங்க, சேவை செய்யுங்க, அப்புறம் போயிருங்க. பந்து மேல மேல பாருங்க, இல்லை சூட்சுமவதனம் போயிருங்க. எது மேலேயும் பற்று வைக்காதீங்க. சேவையின் மேல கூட பற்று வைக்காதீங்க. என் சென்டரு, என்னோட கீதா பாடசாலை அப்படின்லாம் பற்று வைக்காதீங்க. உலக சேவாதாரி என்றால் எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருப்பவர்கள் தான் உலக சேவாதாரி. அத்தகைய சேவாதாரி சேவை செய்யும் போது விலகிய மற்றும் பாபாவுக்கு அன்பானவராக தான் இருப்பாங்க. சேவையின் பற்றுதலில் வருவதில்லை. யாருன்னா உலக சேவாதாரி சேவையின் பற்றுதல்ல வரமாட்டாங்க. ஏனென்றால் சேவையின் பற்றுதலும் கூட தங்கத்தாலான சங்கிலி ஆகுன்றாரு. சேவையை போயிட்டு பிடிச்சிக்கிட்டு அதை போய் பற்று வச்சுக்கிட்டு உட்காந்துதோன்னா அதுல நம்ம மாட்டின்னுக்கிறோம்னு அர்த்தம். சேவையின் பற்றுதல் கூட உங்களுக்கு தங்கத்தாலான விலங்கு மாதிரி, சங்கிலி மாதிரின்னு சொல்லிட்டாரு. இந்த பந்தனம் எல்லையற்ற நிலையிலிருந்து எல்லைக்குட்பட்டதில் கொண்டு வந்து விடுன்றாரு. இந்த மாதிரி நீங்க பற்று வச்சிருந்தீங்கன்னா, சேவையில பற்று வச்சுட்டீங்கன்னா, என்னோட சேவை, என்னோட சென்டரு, என்னோட கீதா பாடசாலை அப்படின்ட்டு ஒரு பற்று வச்சுக்கிட்டீங்கன்னா, இது எல்லையற்ற நிலையில இருந்து நம்மளை எல்லைக்குட்பட்டதுல கொண்டு வந்து நம்மளை மாட்டி விட்டுரும். இது கூட ஒரு மாயாவுடைய விலங்கு. இது வந்து உங்களை வந்து கீழே கொண்டு வந்துருன்றாரு. மேல விடாம கீழே கொண்டு வந்துரும். எனவே தேகத்தின் ஸ்மிருதியிலிருந்து ஈஸ்வரிய சம்பந்தத்திலிருந்து, தேக உணர்வுல இருந்து வெளியே வாங்க. ஈஸ்வரிய சம்பந்தத்திலிருந்து சேவைக்கான சாதனங்களின் பற்றுதலில் இருந்து விலகியவராக இருங்க. இப்ப வந்து சாதனங்கள் மூலமா தான் சேவை பண்றாங்க. இது போன் மூலமா, இது மூலமா தான் சேவை பண்றோம் இல்லையா, பற்றுதல், அது மேல பற்றுதல் வந்தது எந்த நேரமும். அதனால எல்லாத்துல இருந்து விலகியவரா இருங்க மற்றும் பாபாவுக்கும் அன்பானவரா இருங்க ஆகுங்கள்ன்றாரு. உலகத்துல எதுவுமே நமக்கு பாபாவை தவிர எதுவுமே முக்கியம் கிடையாது. அதனால எல்லாத்துல இருந்து பற்ற நீக்கிறீங்க. ஒரு பாபா தான். எல்லாத்துல இருந்து விலகி பாபா மேல அன்பாருங்க. அப்போது விஸ்வ சேவாதாரி என்ற வரதானம் உங்களுக்கு கிடைச்சிருன்றாரு. மேலும் சதா வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி யார் விலகி அன்பா சேவை செய்யறாங்களோ விஸ்வ சேவாதாரி என்ற வரதானம் அவங்களுக்கு கிடைச்சிரும். அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிட்டே இருக்கும். ஈஸியா ஞானம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஏன்னா அவங்க விலகி அன்பா சொல்றாங்க இல்லையா, அதனால எல்லாருக்கும் புரிஞ்சிடும். பாபாவுக்கு அன்பா இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது புரிஞ்சிடும். ஈஸியா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கின்றாரு. ஸ்லோகன், வீண் சங்கல்பங்களை ஒரு வினாடியில் நிறுத்துவதற்கான ஒத்திகை இப்ப செய்யுங்கன்றாரு. இந்த வேஸ்ட் தாட்ஸ் வருதுன்னா அது மட்டும் மீட்டர் கணக்கா ஓடுது, நிறுத்தவே முடியல இல்லையா எல்லாருக்கும். பிகேஸ்க்கும் சரி,
எல்லாருக்குமே. அதனால அதை வந்து ஒரு செகண்ட்ல ஸ்டாப் பண்ணுங்கன்றாரு. இந்த வீண் சங்கல்பங்களை ஒரு செகண்ட்ல நிறுத்துவதற்கான ரிகர்சல் எடுங்க, இப்பயே எடுங்கன்றாரு, ஒத்திகை செய்யுங்கள்ன்றாரு. ஏன்னா கடைசி நேரத்துல நிறைய மாயா டெஸ்ட் பேப்பர் வரும். அதோட வேலையே என்னன்னா நமக்கு வேஸ்ட் தாட்ஸ் ஓட விடும். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இவன் என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு தேவையில்லாத தாட்ஸ் வந்து ஓடுன்றாரு. அதை நிறுத்துறதுக்கான ஒத்திகை ரிகர்சல் இப்பயே பாருங்க, அப்போதுதான் நீங்க சக்திசாலி ஆயிடுவீங்கன்றாரு. எப்ப உங்களால அந்த பழைய வேஸ்ட் தாட்ஸ் எல்லாம் நிறுத்த முடியுதோ, உங்களால இந்த பழசெல்லாம் நினைக்காம நீங்க நிகழ்காலத்துல வாழறீங்களோ, எதிர்காலத்தையும் யோசிக்காதீங்க, பாஸ்டையும் யோசிக்காதீங்க, முடிஞ்சு போன விஷயத்தையும் யோசிக்காதீங்க. அந்த வேஸ்ட் தாட்ஸ் என்னைக்கு நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் நீங்க சக்திசாலி ஆயிடுவீங்கன்றாரு. அவ்வியக்த சமிஞ்சை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையும் கையாளுங்கள்ன்ற சமிஞ்சை கொடுக்குறாரு. உங்கள் அனைவரின் முதல் பரவிருத்தி உலகியல் நடைமுறை ஈடுபாடு. நம்மளுடைய பரவிருத்தி என்னன்னு சொல்றாருன்னா, உலகில் நடைமுறை ஈடுபாடு தேகத்தின் பிரவிருத்தி ஆகுன்றாரு. அதன் பிறகு தேக சம்பந்தங்களின் பிரவிருத்தி ஆயிடுது. ஆக முதல் பிரவிருத்தி என்னன்னா, தேகத்தின் ஒவ்வொரு கர்மேந்திரத்தையும் பவித்திரமாக்க வேண்டும்ன்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய ஒவ்வொரு உடல்ல இருக்கிற ஒவ்வொரு கர்மேந்திரியம், கண்ணு காது மூக்கு கை கால் எல்லாத்தையும் தூய்மையாக்கணுன்றாரு. எதுவரை தேகத்தின் பிரவிற்த்தியை பவித்திரமாக்கவில்லையோ அதுவரை தேக சம்பந்தங்களின் பிரவிற்த்தியை, அது எல்லைக்குட்பட்டதாக இருந்தாலும் எல்லையற்றதாக இருந்தாலும் அதை பவித்திரமாக்கவே முடியாதுன்றார். உடல் தூய்மையாகலன்னா சம்பந்தங்கள் தூய்மையாகாதுன்றாரு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நீங்க தூய்மை பண்ணுங்க, இந்த உங்க உடம்ப தூய்மை பண்ணுங்க, ஆத்மாவை தூய்மை பண்ணுங்க, அப்புறமா மற்றவங்களை தூய்மை பண்ணுங்கன்றாரு. எனவே முதலில் தனக்குத்தானே கேளுங்கள், தனது சரீர வடிவ வீட்டை, அதாவது சங்கல்பங்களை, புத்தியை, கண்களை மற்றும் வாயை ஆன்மீகமாக, அதாவது பவித்திரமாக ஆக்கிவிட்டீர்களான்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாமே கேட்க சொல்றாரு. நான் வந்து என் உடம்ப தூய்மை ஆக்கிட்டேனா, என் உடம்பு தூய்மையா ஏன்னா உடம்பு தான் கோயில்ன்றாரு. நம்ம ஆத்மா தான் சைத்தன்யமா இருக்கக்கூடிய நம்ம தெய்வம் வந்து இந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி வந்து ஆத்மா தான். சைத்தன்யமான மூர்த்தி வந்து ஆத்மா, இந்த உடம்பே கோயில்ன்றாரு. அப்ப உடம்பு தூய்மையா ஆயிடுச்சா கேளுங்கன்றாரு. உங்க உடம்பு எப்படி இருக்கு, உடம்பு தூய்மையா இருக்கா, அப்புறம் உங்க எண்ணம் தூய்மையா இருக்குதா, அப்புறம் புத்தி தூய்மையா இருக்குதா, அப்புறம் கண்ணு வாய் இதெல்லாம் ஆன்மீகமா மாறிடுச்சா, உங்களோட திருஷ்டி, உங்க பார்வையே அப்படியே ஒரு செகண்ட் திருஷ்டி தான் அந்த நாராயணன் கொடுக்குறாரு திருப்பதியில. ஜலகண்டின்னு அந்த ஒரு செகண்ட் தான், அந்த கண்ணுல அவ்வளவு பவர் இருக்குது. அதுக்காக தான் ஓடுறாங்க எல்லா பக்தர்களும். அப்ப உங்க கண்ணு வாயெல்லாம் ஆன்மீகம் ஆயிடுச்சான்றாரு. அதாவது பவித்திரமாக இப்ப ஆக்கி விட்டீர்களான்னு கேட்கிறாரு. அத்தகைய பவித்திர ஆத்மாக்கள் தான் மகான் ஆவார்கள்னு சொல்றாரு. யார் இந்த மாதிரி தன்னோட உடம்பு புத்தி கண்ணு வாய் எண்ணம் எல்லாத்தையும் மாத்திட்டாங்களோ, ஆன்மீகமா பவித்திரமா தூய்மையா மாத்திட்டாங்களோ அவங்கதான் மகான் ஆத்மாக்கள் ஆவார்கள்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.